குர்ஆன் இறைவேதம் இல்லை என்று சொல்வது எதுக்கு? எழுத தெரிந்தவராக இருந்தால் பல புஸ்தகங்களை படிப்பார், அங்கிருந்து காப்பி அடிப்பார், அதை நமக்கு சொல்வார். இவர் சொந்த விஷயங்கள் பெரிய விஷயமா இருக்குன்றீங்க. படிச்சவரா இருந்தா என்ன செய்வாங்க? அவ்வளவு புத்தகத்தையும் கொண்டு வா, எல்லாத்தையும் ரூம்ல உட்காந்து விடி படிச்சுட்டு ஒரு கலந்து அவர் புதுசா செய்யுமா உங்களுக்கு சொல்லுவார். பார்த்தா பயங்கரமான அறிவாளியா இருக்க நினைப்பாங்க. ஆனா அவருடைய ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் படிச்ச சுட்டது. அப்ப பிற நூல்கள்ல இருந்து சுட்டு அவரை சொல்லியிருப்பான்னு வைங்க, அப்படின்னு சிறப்பான முறையில் சொல்ல முடியுமா இல்லையா? அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாதுன்னு ஆக்கின காரணத்தினாலதான் எழுத தெரியாத படிக்க தெரியாத ஆளுக்கு இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியுது? இவ்வளவு அழகான நடையில் எப்படி இவருக்கு சொல்ல முடிகிறது? அந்த இலக்கியங்கள் அவருக்கு தெரியாது, பல பழங்கால சங்ககால இலக்கியங்கள் இருப்பாங்க, அதனால படிச்சது கிடையாது, வரலாறு தெரியாது, எங்க ஊரை விட்டு போனது வியாபாரத்தை தவிர எதுக்காகவும் கல்வி இருக்கிறதுக்காக போனதும் கிடையாது. அப்ப ஊர்ல யாரும் பெரிய பண்டிதர்கள் இருந்தாங்க, எல்லாம் உண்மையா இருந்தா கொஞ்சம் பேரை தவிர, அப்ப யார்த்தையும் படிச்சதும் கிடையாது. அப்ப இப்படியான ஒரு ஆளா வைத்திருந்த எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இதன் லர்தாபல் முபுத்திலூன், நான் மாத்திரம் உனக்கு எழுத படிக்க கற்றுத்தந்து இருந்தால் வீணர்கள் இந்த குர்ஆனில் சந்தேகப்பட்டிருப்பார்கள். எதுக்காக கற்றுக் கொடுக்கல? குர்ஆன் அல்லாஹ்வுடைய என்பது எவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. எழுத படிக்க தெரியாதவன் அப்படி சொல்றாரு, இவ்வளவு ஹை ஸ்டைல்ல சொல்றாரு, இவ்வளவு பெரிய உண்மை அரிய பெரிய உண்மைகள் எல்லாம் சொல்றாரு. அப்ப இவர் சொல்லல. இந்த சொல்லுக்கு இவர் சொந்தக்காரர் ஆகக்கூடாது, இந்த சொல்லுக்கு அவன் சொந்தக்காரன் ஆகணும். யார் கொடுத்தானோ அந்த அல்லாஹ் சொந்தக்காரன் ஆக வேண்டும். இந்த சொற்கள் குர்ஆனுடைய இந்த வாசகங்களுக்கு முகமது சொந்தக்காரர் ஆகக்கூடாது என்பதற்குத்தான் எழுதுதல் ஒரு பாக்கியமாக இருந்தும் படித்தல் ஒரு பாக்கியமாக இருந்தும் அதை நான் கொடுக்கலங்க அல்லாஹ். அப்ப மக்களுக்கு சந்தேகம் வரும்ல, அது பூரா அடைக்கிறாங்க. எழுத படிக்க கொடுத்து நீ நினைச்சிட்டு போடா, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனாம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத படிக்கிற ஆட்களை கொடுத்துட்டு வேதத்தையும் கொடுத்துட்டு எவனாவது விமர்சனம் பண்ணான்னு வைங்க, நீ பண்ணிட்டு போ, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தேகம் வரக்கூடாது, அவனுக்கு வரக்கூடாது. அப்பதான் அவன் இங்க வருவான். இது வேதம்ங்கிற அவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது என்றால் அவன் எப்படி இஸ்லாத்துக்கு வருவான்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் ஏற்றா தானே முஸ்லீம் ஆகுவான். முஸ்லீம் சந்தேகப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் பார்க்கவே இல்லை, யாரும் சந்தேகப்படக்கூடாது, அப்பதான் அவர்கள் முஸ்லீமாக ஆவார்கள். அப்ப அனைவரும் இஸ்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆன்ல நுழைந்து பார்த்தால் ஒரு டவுட் அவர் வரக்கூடாது அப்படின்னு இவ்வளவு ஏற்பாடு எல்லாம் பண்றான். இது 29வது சூறாவுல 48வது வசனத்தில் இருக்கிறது. ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் கூட என்ன செய்வாங்க, அந்த அவங்க எழுத தெரியாது என்று நிரூபணமாகும். என்ன நிரூபணமாகும்? கையெழுத்து போடுவாங்க, ஒப்பந்தம் போடும்போது முகமது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த டிராப்ட்ல ரசூலுல்லாஹ் பத்தி எழுதும்போது முகமது ரசூலுல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் செய்து கொண்ட ஒப்பந்தம் வரும்ல, உடனே அவங்க என்ன செய்வாங்க, முகமது ரசூலுல்லாஹ் ஏன் போடுற, நாங்க ஏத்துட்டு போனோம் ரசூலுல்லாஹ் சொன்னோமா, அப்துல்லாவுடைய மகன் எழுது, நீ உன்னை ரசூல் எழுதுன பஞ்சாயத்து இல்லை நமக்கு உனக்கு, நான் நீ அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ற, நான் வந்து அப்துல்லா மகன் சொல்றேன், அதைத்தான் நீ எழுதணுமே தவிர அல்லாஹ்வுடைய தூதர்னு எப்படி எழுதுவது அப்படின்ன உடனே உமர் ரலியல்லாஹு அலி எல்லாத்துக்கும் வருது, அழிக்க கூடாது, முகமது ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவோங்கிறாங்க. அட நீ உனக்குள்ள சொல்லி கேட்ப, நானும் நீனும் செய்யற ஒப்பந்தத்துல உங்க கருத்தை என் மேல திணிக்கிற, நீ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்த அல்லாஹ்வுடைய ரசூலோட நாங்கள் ஒப்பந்தம் செய்யவில்லை, அப்துல்லாவுடைய மகனோடு தான் செய்கிறோம் அப்படின்னு புரியாத பிடிக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அலியை அழிச்சிரு, மருமகனை கூப்பிட்டு அந்த முகமது ரசூலை அழிச்சிருங்கிறாங்க. அவர் மாட்டேங்கிறாரு, அழிக்க முடியாது, முகமது ரசூலை அழிச்சா என்ன வாங்கின, அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு அந்த மாதிரி சிம்பாதிக்க அது வராது, ரசூல் ரசூல் அழிச்சிடலாம். அவரும் தயங்குறாரு, என்ன தயங்குறாரு, முகமது ரசூல்லா போய் அழிச்சோம்னா அது எப்படி சரியா வரும், ரசூல்லா இல்லைன்னு சொன்ன மாதிரி ஆயிருமேன்னு பயந்துட்டு மாட்டேங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, அது கொண்டா எங்க முகமது ரசூல் எழுதி எங்க கேட்கிறாங்க, ஒரு சின்ன டிராப்ட், அதுல அவங்க பேரு என்ன மாதிரி இருக்குங்கிற அந்த வாசல் எழுத்து உங்களுக்கு தெரியல, அந்த இடத்தை காட்டு கேட்டு அதை அழிக்கிறாங்க. அதுல அந்த ஹதீஸில் சொல்லப்படும், ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிக்க தெரியாத இருந்தார்கள் என்கிற அளவுக்கு பெரிய பெரிய படிப்பு இல்ல, தன் பெயரை வாசிக்க தெரியாத அளவுக்கு வேறு ஆகிறான்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆயிருக்கான்னு கேட்டா, தன் பெயர் எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் சில படிக்காதவங்க இருப்பான், அவன் பேரை கரெக்டா இருக்குவான், கையெழுத்தும் கரெக்டா போடுவாங்க, படிக்க தெரியாது, ஆனா அவனாவும் தெரியாது, இப்படி போட்டா நம்ம பேரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போறாங்க இருக்கா இல்லையா, அப்படி கூட ஆகல. முகமது ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை அங்க இருக்குது பேப்பர்ல, அது எங்கிறத கேட்டு தெரிகிற அளவுக்கு தான் இருந்தாங்க. வேணும்னு செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சான், அப்படி இருந்தா தான் இது முகமது எழுத இந்த கையெழுத்து கூட போட தெரியாத ஒரு ஆளு
தன் பெயரை கூட வாசிக்க படிக்க எழுத தெரியாத ஒருவராக இருந்தால் இவ்வளவு பெரிய பேர் இலக்கியத்தை எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு உயர்வான தரத்தில் இந்த போதனை எப்படி சொல்ல முடியும்? அவர் சொல்லல நான், அதுதான் நேரத்தில் அவர் சொல்லல நான் சொன்னேன், அல்லாஹ் நான் சொன்னேன் இப்படிங்கிறது தான் இதை செஞ்சேன்னு அல்லாஹ் காரணத்தோட சொல்றான் 29:48 வசனத்தில். அதே மாதிரி பல இடங்கள்ல குர்ஆன்ல முரண்பாடு இல்லைங்கிறான், சிந்திக்க மாட்டேங்கிறான், தவறு வராதுங்கிறான், இதை நாமே பாதுகாப்போங்கிறான். இது எல்லாமே எதை சேர்ந்தது? குர்ஆனில் டவுட் வரக்கூடாது என்பதுதான். இதை மனசுல பதிய வச்சுக்கங்க. இஸ்லாமுடைய பேசிக்க என்னது? குர்ஆனில் டவுட் வரவே கூடாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஹதீஸ்க்கு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது. சூனியம் வைக்கப்பட்டு என்ன நடந்தது? ஒரு 6 மாத காலத்திற்கு செய்யாததை செஞ்சதாக சொன்னார்கள். இது நீடித்தது, அடிக்கடி நடந்தது. மனைவிமாருடன் சேர்ந்தது உள்பட அதை கூட தப்பாக நினைக்கும் அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். இதுதான் ஹதீஸுடைய சாராம்சம். இப்ப 6 மாச காலமா அவங்க செஞ்சதாக சொன்னால் ஒருத்தன் கேட்பான். என்ன கேட்பான்? இந்த வீணர்கள் சந்தேகப்படுவார்கள் என்று எல்லாம் சொல்றான்ல, மூமின்களை விட்டுருங்க. அந்த வீணன், அந்த காலத்துல ஒரு வீணன் இருப்பான், நம்ம கேட்டிருப்பான். என்ன கேட்டிருப்பான்? என்னோட செய்யாத செஞ்சேங்கிற. அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான்னு சொல்றிய, அது கூட அல்லாஹ் சொல்லாம தான் சொன்னாங்கிற. செய்யாததை செஞ்சதா சொன்னால் அல்லாஹ் சொல்லாததையும் சொன்னதா சொல்லலாம்ல. ஒரு மனிதர் செய்யாதையெல்லாம் செஞ்சதா சொல்றாருங்க. அப்படிப்பட்டவராக இருந்தால் அவரா 2 வரியை சொல்லிவிட்டு இது அல்லாஹ் சொன்னாங்கிறது. ஆனா அது சிகருடைய பாதிப்புலாம் சொன்னாரா? நெசமா வந்துச்சா? டவுட் வந்துரும்ல. நிஜமாக அல்லாஹ்விடம் வந்த செய்தியை அவர் சொல்கிறாரா, அல்லது சூனியத்தால் பாதிக்கப்பட்டு மனநோயாளி ஆயிட்டார அந்த பாதிப்பின் காரணத்தினால் ஒன்னு கிடக்க ஒன்னு உளறி அது அல்லாஹ் சொன்னான் என்று சொல்கிறாரா என்கிற சந்தேகம் இதில் வருமா வராது? இந்த மாதிரி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான ரசூலுல்லாஹ்வுக்கு. எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாலே சந்தேகம் வரும்னு சொல்லி நீக்கிறான்ல. எழுத படிக்கணும் வேணாம், அது சிறப்பு தான், உனக்கு சிறப்பு இல்ல, உனக்கு தரமாட்டேன் என்கிற அளவுக்கு அல்லாஹ் வந்ததை நீக்கிறான். எதுக்காக? குர்ஆனில் எவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுக்காக வேண்டி. இதுல எல்லாம் கவனமாக இருந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் தூதருடைய மனசையே குழப்பி மனநோயாளியா ஆக்கி 6 மாத காலம் செய்யாதையெல்லாம் செய்தா சொன்னார் ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டால், இப்ப அலிஃபுலாமின் ஸாலிகல் கிதாபுன்னு நான் வாசிக்கிறேன். இதுல சந்தேகம் வரும்ல. எப்படி வரேன்? 6 மாசம் ஒரு மாதிரியா இருந்தாங்களே, அப்ப சொல்லிருப்பாங்களே இத. அப்ப குர்ஆன் இல்லைண்டா இருக்கும். ஒரு சூறா வாசிக்கிறேன், வாசிக்கிறேன் குர்ஆன்ல இருக்குது. ஆனா இது இந்த 6 மாசம் உள்ளதா இருந்தா என்ன செய்யறது? குர்ஆன் இல்லாம இருக்கலாமே. குர்ஆன் இல்லையான்னு சந்தேகம் வருமா? ரசூலுல்லாஹ்வுக்கு மனநோய் வந்து விட்டது என்றால் அம்மனநோயில் என்ன மாதிரி மனநோய்? சொல்லாததை சொல்வது, செய்யாதை செய்வது என்கிற மனநோய் வந்துவிட்டது என்று சொன்னால் வஹீயில் சந்தேகம் வருமா வராதா? குர்ஆனில் சந்தேகம் வருமா வராதா? அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? அல்லாஹ் இப்படி ஒரு செட்டிங் எப்படி செய்வான்? அவனுடைய தூதரையே மனநோயாளியாக ஆக்கினால் அவனுடைய தூது செய்தி எப்படி மக்கள் சென்று அடையும்? அவன் மக்களோடு சொல்வதாக இருந்தால் அவர் வழியா தான் சொல்ல போறான். வேற ஒரு ஆளை நியமிச்சுட்டு செஞ்சா கூட அதை ஒத்துக்கிறான். 6 மாசம் மனநோயில ஆயிட்டாங்க, அந்த நேரத்தில் இவர் எல்லாம் நியமிச்சு விட்டு நீ பாத்துக்கன்னு சொன்னா அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. அந்த 6 மாச காலத்துக்கு அவங்க தானே தூதரு. அந்த 6 மாச காலத்துக்கும் அல்லாஹ்வுடைய செய்தி அவங்க வழியா தானே வரேன். அப்படி வரக்கூடியவரே உன்னோட கொண்டு சொன்னார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விலிருந்து வந்ததை சொன்னாலும் வரல வாங்க, வராத சொன்னால் வராத மாற்ற சொன்னாலும் வரல வாங்க. அப்ப குர்ஆன் அல்லாஹ்விலிருந்து தான் வந்தது என்பதில் இது சந்தேகம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தாத? அப்ப குர்ஆனில் சந்தேகம் ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு பலவீனமான நிலையில் தான் ரசூலை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் வச்சிருக்கிறானா? மற்றவங்களுடைய உள்ளத்தை விட அதிகமான வலுவை அல்லாஹ் கொடுத்திருந்தான் உங்களுக்கு. எந்த அளவுக்கு கொடுத்திருந்தான்? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சூறா ஓதுறேன்னு வைங்க, பக்கரா சூறா நான் ஓதுற மனப்பாடமா, நான் ஓதுனு மனப்பாடம் பண்ண முடியுமா? முடியாது. ஓதுனதை என்ன செய்யணும்? ஒரு 10 தடவை 20 தடவை நான் ஓதுனால் அப்ப நீ மனப்பாடம். ஒரு பக்கம் பக்கரா சூறால ஒரு பேஜை நான் ஓதுறேன், ஒரு பேஜை ஓதணும்னு அப்படியே யாருக்கா மனப்பாடம் ஆகுமா? ஆகாது. நீங்க மனப்பாடம் ஆகுறதா இருந்தா ஒரு 100 தடவை நான் ஓதணும். அல்ல நீங்க எழுதி வச்சு நீங்களே திருப்பி 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 என்ன செய்யணும்? மனப்பாடம்னு தனியா ரிஸ்க் எடுத்து பண்ணணும். அப்படித்தான் மனப்பாடம் பண்ண முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல எப்படி இருக்காங்க தெரியுமா? குர்ஆன் வஹி வரும்ல, ஜிப்ரீல் ஓதுவார். ஓதுன அவசரமா ரசூல் என்ன செய்வாங்க? நாக்கு அசைச்சு அவங்க ஓத ஆரம்பிப்பாங்க. சொல்லும் போதே சேர்த்து சொல்றது. ஜிப்ரீல் ஓதும் போது அவங்களும் சேர்த்து ஓதுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? அது வேணாங்க. லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி,
அவசர அவசரமா மனப்பாடம் செய்வதற்காக உன் நாவை அசைக்காது. இதா கரானாஹு ஃபத்தபி குரானா, நான் ஓதும் போது பேசாம கேட்டுட்டே இரு. இன்னாரை நான் ஜம்மாஹு குரானா, அதை உள்ளத்துல பதிய வைக்கிறீங்க ஏன் வேலை. ரசூலுல்லாஹ்வுடைய டேப் ரெக்கார்டு மாதிரி. இப்ப டேப் ரெக்கார்டு நம்ம போய் பேசணும் 20 தடவை பேசினா பதிவாகுமா? ஒரு டேப் ரெக்கார்டு நாடா போட்டு ரெக்கார்டை கொடுத்துறோம், பேசவும் ரெக்கார்ட் ஆயிரும்ல, இல்ல இன்னொரு 10 தடவை சொல்லணும் அதுக்கு. அப்ப ஒரு டேப் ரெக்கார்டரில் ஒரு செய்தி பதிவாவதாக இருந்தால் ஒரு தடவை தான் சொல்லுவோம். மனித உள்ளத்துல பதிவாகிறதா 100 தடவை 50 தடவை சொல்ல நாளை பொறுத்து திருப்பி திருப்பி சொன்னாதான் அது பதிவாகும். கருத்துக்கள் வேண்டாம் பதிவாயிரும். வார்த்தை அப்படி மனப்பாடம் பண்ணுவதாக இருந்தால் பல தடவை சொல்லணும். அப்ப அந்த மாதிரி எல்லா மனிதர்களும் இருக்கும்போது தூதரா தேர்ந்தெடுத்து நல்லா என்ன பண்றான், நம்மளோட வலுவான உள்ளத்தை கொடுக்குறான். இவங்க எல்லாத்தையும் பலவீனமாக பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் நம்ம எல்லாருடைய உள்ளத்தை விட பலமான உள்ளம். இந்த உள்ளம் ஓதணும்னு மனப்பாடம் ஆயிடும். எவ்வளவு பெரிய சூறாவை ஒரு ஜிப்ரீல் ஓதினாலும் சரி, டேப் ரெக்கார்டு மாதிரி பதிவாகி அப்படியே மக்களை கூட சொல்லுவாங்க. மனப்பாடம் பண்ணுவதற்கு தனியா எந்த விதமான உழைப்பும் செய்ய தேவையில்லை உங்களுக்கு. அப்படி நல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டணும்.